இறைவனின் மாபெரும் அருட்கொடை பார்த்திங்கன்னா தேனீக்கள். தேனீக்கள் இல்லை என்று இந்த உலகமே இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க தான் அந்த தேனோட கலந்த தேனும் கிடையாது, தேனை கூட கலந்தவங்க யாராலும் கிடையாது அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொக்கிஷன் தான் இந்த தேனீக்கள். இது இப்போ நம்ம ஒரு இயற்கை விவசாயம் அப்படின்னா மண்புழு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அந்த மண்ணை காக்கிறதுக்கு, மண்ணை வளப்படுத்துறதுக்கு மண்புழு, அதே சமயத்தில் பூவாகி கனியாகி பூவாகி காயாகி கனியாகி காய்கறியும் பழங்களும் வளமோடு சிறப்பாக அறுவடை பண்ணணும்னா தேனீக்களின் பங்கு மிக 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 முக்கியமானது. இங்கே பாருங்கள், துபாயில் ஒரு பால்கனியில் நம்மளுடைய காய்கறி கழிவுகள், பழங்கள், அப்புறம் இந்த முட்டைத்தோடு, இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக எந்த டெசர்ட் ஸ்டாண்ட் தான் அதில் மண்ணில் நேரடியாக புதைச்சி அதை மிக்ஸ் பண்ணி முழு சூரிய ஒளியில் வச்சு அப்புறம் அதை வாட்டரிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செழிப்பான எல்லா வகையான கீரை வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள், இதில் ஜாஸ்மின் இருக்குது, அப்புறம் சங்குப்பூ, அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் மெயினாக நமக்கு நம்ம கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாமே அருமையாக அங்கே எல்லா கீரையும் இங்கே சிறப்பாக இருக்குது. அங்கே இந்த வளமை இதுக்கப்புறம் தேனீக்கள் அதை தேடி இங்கே வீடு கூடு கட்டுது, அதாவது அதோடைய இருப்பிடத்தை அமைக்கிறது. பாருங்கள், இறைவனோட அருட்கொடை, எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னென்னா எப்போதும் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா இங்கே வகையாக, அதாவது மைனா, புறாலேருந்து வகையாக பார்த்திங்கன்னா அந்த மலபார் ஸ்நாச், பசலைக்கீரை அப்படிங்கிறதெல்லாம் அதோடைய இதை சாப்பிடுங்க. பாருங்கள், வகையாக சாப்பிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பசலைக்கீரையில் தேனீக்கள் அதாவது அதை கூடு இது பண்ணலாமா, அதோடைய கூடை கட்டலாமா அப்படின்ட்டு அதை பாருங்கள், எவ்வளோ அருமையான காட்சி பாருங்கள், கண்கொள்ளா காட்சி. ஓகே, ஸோ அங்கே அதோடைய விஷயங்களை செக் பண்ணுது. ஓகே, இந்த இடம் ஓகே தானா அப்படிங்கிறத அந்த இலையில், இது பசலைக்கீரோட இலை, அந்த இலை இந்த மாதிரி தேனீக்களுடையது ஆதிக்கத்தை பாருங்கள். அப்படி எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்குது, அதோடைய இடத்த தேர்வு பண்ணி தேனியோட கூடு கட்டிடுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தேனீக்கள் வரல, அதனால் எங்களுடைய காய்கறி பழங்கள் பார்த்திங்கன்னா செழிப்பு இல்லை, என்ன பண்ணலாம், என்ன பூக்களை வச்சு நம்ம தேனீக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்தில் பயங்கரமான விஷயங்களை இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இயற்கையாகவே இயற்கையை முழுமையாக செயல்படுத்தும் போது இறைவனோட மாபெரும் கிருபை பாருங்கள். தேனீக்கள் அதான் ஒரு அருமையான விஷயம் நடக்குது. அங்கே கூடு கட்டுது பாருங்கள். இது என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு காணொலி இந்த ஒரு பால்கனி கிளாஸ் விண்டோ, அதில் உள்ளேருந்து எடுக்கிறேன் நான். அது வர்றதுக்கு முன்னாலே, ஐ மீன் அது அது கூட அட்ராக்ட் முன்னால் எப்படி சூஸ் பண்ணுது பாருங்கள். இடத்த வெரிஃபை பண்ணுது, இந்த இடம் சரிதான பாதுகாப்பு தானா, இந்த இடத்துல நமக்கு தேனி கூட அமைக்கலாமா அப்படின்னு அந்த என்டையர் ஏரியாவை வெரிஃபை பண்ணுது. முதல்ல இடத்த சூஸ் பண்ணுது, அப்புறம் எந்த இடத்துல சிறப்பான இடம் அப்படிங்கிறத அதை வெரிஃபை பண்ணுது. எல்லா பக்கம் இடத்துல இலையில் வச்சு பார்க்குது, அது பண்ணி போய் பார்க்குது. அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி அது அலைஞ்சு தெரிஞ்சு, கூட்டமாக தெரிஞ்சு, முடிவாக என்ன, ஓகே இது பாதுகாப்பான இடம் அப்படின்னு ஒரு தொட்டிக்கு கீழ்ப்பாக அதோடைய கூட அமைக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் கிளாஸ் விண்டோவிலே அது வீடியோ எடுக்கிறேன். திறக்கலை, ஏன்னா திறந்து அதோடைய அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி. ஸோ இட்ஸ் நாட் தட் கிளியர், பட் ஸ்டில் அருமையாக பாருங்கள். இது அதிலே பசலைக்கீரையிலேருந்து பச்சை நிறம் உள்ளது, அது சோப்பு. ஸோ 2 வகையான பசலைக்கீரை இருக்குது. அதுதான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அந்த பக்கத்தில் ஓமவல்லி பாருங்கள், அந்த தொட்டியில் லாஸ்ட்டில் ஓகே இந்த இடம் பாதுகாப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, அதுன்னு முடிவு பண்ணி தேனீக்கள் இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த இடத்துல அதிகமாக அதோடைய கூட கட்ட ஆரம்பிச்சிருது பாருங்கள். இப்போ இது நடக்கும் போதே இது முடித்த கையோடு பார்த்திங்கன்னா என்ன, அங்கே அந்த இடத்துல போகும் பார்த்திங்கன்னா அந்த கூடு ரெடியாக இருக்குது வித்தின் 5 மினிட்ஸில். இறைவனின் அற்புதத்தை பாருங்கள். ஸோ இதை அவங்களோட கம்ப்ளீட் ஓவரால் வியூ. ஒரு பால்கனியில் துபாயில் இயற்கை முறையில் கீரை வகைகளை வளர்த்து, குறிப்பாக கீரை வகை அதிகமாக, அதாவது எல்லா வகையான மேக்ஸிமம் எல்லா வகையான கீரை வகைகளும், அப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த மாதிரி இது கூட இருக்குது. அந்த ஒரு பாகத்தில் ஜாஸ்மினும், இன்னொரு பாகத்தில் சங்குப்பூவும் இருக்குது, மல்லிகைப்பூ, இதுதான். ஸோ அந்த டைமில் இது பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள். இது கருவேப்பிலை, அதுக்கு நடுவுலையும் போய் பார்க்குது இந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்ட்டு.
அருமையான காணொளி இது. இதை சரியான நேரத்தில் வந்து கண்டது என்னுடைய பாக்கியம் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், வித்தின் 5 minutes இட்ஸ் ரெடி. எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க வளமுடன். Inch by inch, row by row, gonna make this garden grow. All it takes is a rake and a hoe and a piece of fertile ground. Inch by inch, row by row.